ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்கேமர்ஸ், நம்ம ஹேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் அரைக்குறையா பார்க்குறவங்களுக்கு தானே இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு எங்கேயாவது போயிருங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு விட்டு போவோமே அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒழுங்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம கோர்ஸுக்கு ஆஃபர் ஒன்று கொடுத்த மாதிரி லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு பொறுக்கவே முடியல. நிறைய டிஸ்லைக்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரியே தாங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கோர்ஸ் செல்லர்ஸும் ஸ்கேமர்ஸ் தான் அப்படின்னு நல்லா உங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன், நீங்க லைஃப்லயே ஜெனுவினா உருப்படியா ஒருத்தனை பார்த்ததே இல்லை. ஸோ அதான் உங்க மைண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருமே ஸ்கேமர்ஸ் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஸோ அதை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அப்படி கமெண்ட் பண்றவங்களாம் என்னை பத்தி அட்லீஸ்ட் ஒரு 20% தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணா ஓகேங்க. ஆனால் என்னை பத்தி எதுவுமே தெரியாம சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் காண்டா வருது. இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க ப்ரோ, அப்படியே டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க, நம்மளோட வெல்விஷர்ஸ் எல்லாரும். பட் ரொம்ப ஜெனுவினா இருக்கும்போதும் இப்படி பேசிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி என்னால இதை சும்மா விடவும் முடியல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நிறைய டைம் வந்து தோணுது. அதான் மற்றவங்க மாதிரி ஜாலியாக என்னால் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போகவும் முடியல. இதுல சில பேருனா ஷேர் யுவர் பிஎன்எல்னு ஆட்டிட்டு வந்துடுறானுங்க. அந்த மாதிரி சொல்றவங்க மேலதாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி காண்டா இருக்கு. நான் சேனல் ஆரம்பிச்சது ஜூன் 2022. ஸோ அப்ப இருந்து இப்போ லாஸ்ட் நவம்பர் வர 28 மாசத்துக்கு கண்டினியூஸா பிஎன்எல் வந்து ஷேர் பண்ண ஒரே ஒரு யூடியூபர் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே. ஒரு 1.5 வருஷம் பக்கம் நான் வந்து கண்டினியூஸா ப்ராஃபிட்டா தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து லாஸ் வந்து நான் காட்ட மாட்டேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பிப்ரவரியில ஒரு பெரிய லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து தைரியமா காமிச்சேன். லாஸை காமிச்சது மட்டும் இல்லாம ஸோ அந்த லாஸ்ல இருந்து என்னோட ட்ரேடிங் லைஃப்ல எந்த மாதிரிலாம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு வீடியோலயும் அவ்வளோ டீட்டெயில்டா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். நம்ம வீடியோஸை ஒன்று விடாம பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ஜெனியூனஸும் டிரான்ஸ்பரன்சியும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னு. எல்லார்கிட்டையும் பிஎன்எல் கேட்டு பழகுங்கன்னு ரிப்பீட்டடா அவேர்னஸ் கொடுக்க ட்ரை பண்ணது நான் ஒரே ஒருத்தன் தான். என்கிட்டயே வந்து பிஎன்எல் காட்டு அப்படின்னா காண்டாவுமா ஆகாதான். நவம்பர் வரை ஆல்ரெடி எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இந்த டிசம்பர்ல இருந்து தான் நான் வந்து ஆப்ஷன் பையிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் வந்து 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பிஎன்எல் ஷேர் பண்ணி என்னோட லேர்னிங்ஸ் என்ன, ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு எல்லாத்தையுமே நான் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடணும்னா போடுங்க, தப்பில்லை. அதுக்கும் பொறுமையாக உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஸோ நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னை பற்றி முழுசாக தெரியாமல் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மெயினாக கிரியேட் பண்ணதே. நான் இத்தனை வருஷமா எல்லார்கிட்டையும் பிஎன்எல் கேட்டு பழகுங்கன்னு ரிப்பீட்டடா சொன்னதே எதுக்குன்னு யாருமே சரியா புரிஞ்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். எல்லா ஸ்கேம் எக்ஸ்போஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோஸ்லாம் அந்த ஸ்கேமர் வந்து என்ன பண்ணிருக்கான்னு லைட்டா பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நான் போடுற நாள் அந்த ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு உடனே வெளில வந்துடுறீங்க. எல்லா வீடியோஸ்லயும் கடைசியா ஒன்று வந்து திருப்பி சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் யாருமே பாக்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிஎன்எல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்க சொல்றதே அவன் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கானான்னு செக் பண்றதுக்கு இல்லைங்க. ஸோ அவன் வந்து அட்லீஸ்ட் ட்ரேட் பண்றானான்னு செக் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒருத்தன் ப்ராஃபிட்டை காமிச்சிட்டானா அவனோட சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதே மாதிரி லாஸை காமிச்சிட்டானா அவனோட ஸ்ட்ராட்டஜி வந்து மொக்கையா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா, இங்க உள்ள 99% ஆஃப் த பீப்புளுக்கு மார்க்கெட்டோட ரியாலிட்டி வந்து இன்னும் சரியா ஃபுல்லா புரியவே இல்லை. 100 பேர்ல 95 பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல ஒரு 20-25 பேர் தாங்க மேபி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லாம லாஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. மீதி 70-75 பேர் பக்கம் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜினால தான் எல்லாருமே கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் ஆதி காலத்திலே நான் வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் ஒருத்தரை வந்து அவங்களோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஜட்ஜே பண்ண மாட்டேன். எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருக்காங்க, நீங்க யார்கிட்டயாவது போய் பிஎன்எல் கேட்குறீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வேணும்னா அவங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லாஸை காட்ட ரெடியா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு தாங்க நான் வந்து ரிப்பீட்டடா நான் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், ரெகுலரா மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ கிரீட் அண்ட் ஃபியர் இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படிலாம் ப்ளே ஆகும்னு அவங்களுக்குலாம் நல்லாவே புரியும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக ஒர்த்தாக ஏதாவது கற்றுப்பீங்க. பட் இங்கே 99% ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ட்ரேடே பண்ணுறது இல்லை. பாதி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட்டே இருக்காது. கண்டிப்பாக அவனுங்களுக்குலாம் இந்த எமோஷன்ஸை பற்றி என்னங்க தெரியும். ஸோ அதனால தாங்க மார்க்கெட்டில் காசு பண்ணுறது ஈஸின்னே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தலையெழுத்தாங்க, 4 வருஷமா ஓவராலாக நான் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்துட்டும் நான் எங்க மார்க்கெட் வந்து கஷ்டம்னு உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டீங்களா? இப்படியும் சில பேர் வந்து கேட்குறாங்க, ஸோ நீயே கோர்ஸ் செல் பண்ணிட்டு மற்றவங்களை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தாங்க நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ மார்க்கெட்ல ட்ரேடே பண்ணாம மார்க்கெட் ஈஸின்னு சொல்லி எல்லாரையுமே டெம்ப் பண்ணி உள்ள கொண்டு வந்து உன்னோட கோர்ஸை விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேவலமா பண்றவங்களை மட்டும்தாங்க நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன். ஸோ நான் ஒரு 520 வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கேன் கடந்த 2.5 வருஷத்துல. ஏதாவது ஒரு வீடியோல மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா காசு பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதை வந்து நீங்க காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை இப்போவே நான் வந்து கிளிக் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ட்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலைங்க. ஒரு சில பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்க பிஎன்எல்லை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சைக்காலஜிக்கலி ரெண்டு ரீசன்ஸ் மட்டும்தாங்க இருக்குது இதுக்கு. ஒன்று, உங்ககிட்ட மார்க்கெட்டில் காசு பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னொன்று, லாஸை காமிச்சனா நீங்கள் அவனோட கோர்ஸில் ஜாயின் பண்ண மாட்டீங்களோன்னு ஒரு பயம். இந்த 2 பிரச்சனையும் எனக்கு சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட் கஷ்டம்னு நான் தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே அவுட்டு. இன்னொன்று, நான் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன்னா, நீ என் கோர்ஸ் ஜாயின் பண்ணு இல்லை பண்ணாட்டி போ. நான் வந்து டிரான்ஸ்பரண்டாக என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். என்னோட லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ ஏதாவது கத்துக்கலான்னு நம்பி வந்தா வா, இல்லாட்டி ஜாயின் பண்ணாம போ. எனக்கு சத்தியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால மட்டும்தாங்க என்னால இவ்வளவு ஓப்பனா இருக்க முடியுது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால உங்க எல்லாருக்கிட்டையும் நான் லாசஸ் எல்லாம் மறைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ எப்படியும் ஓவராலா நான் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். பட் ஸ்டில் லாஸ் வந்தப்பையும் நான் வந்து அதை தைரியமா காட்டுறேன். நான் வந்து எப்பவுமே எதையுமே மறைச்சதே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப பேசிக்கான காமன் சென்ஸுங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு 10% இருந்திருந்தா கூட எவன்ட்டையுமே போய் மொக்கத்தனமா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. எவனோ எப்படி இல்லாமோ டிசைனா அவங்க எல்லாரையும் இத்தனை வருஷம் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நாலேஜ் இருக்கிற எனக்கு உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியாக ஏமாத்திருக்கலாம் உங்களெல்லாம். பட் உங்களுக்குலாம் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தாங்க நான் வந்து அவேர்னஸ் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இன்னும் என்னென்னமோ மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. இதனால என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க, நான் வந்து ரொம்ப ஜெனுவின் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல. ஏன்னா நான் வந்து அதை சொல்லி தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படி என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்த்தவங்க மட்டும்தான் நம்மளோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்களாம். ஸோ அந்த சர்க்கிளை தாண்டி இருக்கிற பீப்புளும் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வேண்டாம்னு தாங்க நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிறவங்களுக்கே நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து என் கோர்ஸை வந்து ஜாயின்லாம் பண்ண வேணாம். ஸோ ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரேட் வந்து எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வீடியோ பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் சடன்லி இந்த வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ நாளையிலேருந்து வேணால் நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் திருப்பி ரெகுலராக பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.